ஸ்பீடா வேணுமா? அசத்தல் ஆஃபர் அறிமுகம் செய்கிறது நம்ம Cherrinet. சம்மர் ஸ்பீடு 1 Gbps வரை கட்டணம் ரூபாய் 499 முதல். உடனே 0444540000 நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க. Cherrinet, இது நம்ம ஒரு இன்டர்நெட். லோக்கல் சேனல்ல வீடியோல பார்த்துருந்தேன். அதான் 6 மாசத்துக்கு ஃப்ரீ இன்டர்நெட் பிளான் வந்து 400 ரூபாய் 499 ரூபா முதல் ஸ்டார்ட் அப்படின்னு. அது என்ன மாதிரி ஸ்கீம் மேடம்? நான் அதுக்கு எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் டெபாசிட்? சார் இந்த பிளான் வந்து 499 பிளான் நீங்க சொல்றீங்க சார். ஆமா ஆமா ஆமா. MBPS பிளான் சார். 50 MBPS கிடைக்கும். ஓகே மேடம். டாக்ஸோட சேர்த்து மாசத்துக்கு 589 ரூபா வரும் சார். 589. ஓகே மேடம். மாசம் 750 GB யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓ 750 GB. ஓகே. ஆமா சார். அதுக்கு அடுத்து FUP பிளான் அப்படி? இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொன்று பிளான் நீங்க 6 month ஆஃபர்ல சொன்னீங்களா சார்? ஆமாமா. பிளான் வந்து பாத்தீங்கன்னா 150 MBPS பிளான் சார். ஓகே மேடம். 150 MBPS ஸ்பீடு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் பேக் சார். ஓகே மேடம். அன்லிமிட்டட் பேக் இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸோட சேர்த்து பெர் மந்த்துக்கு வந்து 1179 ரூபா வரும் சார். ஓ சரி சரி. இந்த பிளான்ல தான் 999 ரூபா பிளஸ் GST. ஆமா சார். ஓகே மேடம். இந்த பிளான்ல வந்து நீங்க 1 year பிளானா எடுத்தீங்க அப்படின்னா 6 month வரைக்கும் ஃப்ரீயா வரும் சார். டோட்டலா 1 yearக்கு நீங்க கட்டினீங்கன்னா டோட்டலா 18 month யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓ அதாவது 1 yearக்கு கட்டணும்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 எவ்வளவு வருது 1 yearக்குனா? 14,146 ரூபாய் வரும். ஓ 14,140 ரூபாய் கட்டணும்னா உங்களுக்கு கூட 6 month யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார். 6 month வந்து ஃப்ரீயா வரும் சார். 150 MBPS. ஆமா சார். ஓகே 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 மேடம். இதே நம்ம 6 monthக்கு இதே பிளான நீங்க 6 monthக்கு வந்து 7,074 ரூபாய் வரும் சார். ஓகே மேடம். 6 monthக்கு எடுத்தீங்க அப்படின்னா 3 month ஃப்ரீயா வரும். ஓ சரி சரி. ஓகே மேடம். 3 month பேக்கா எடுத்தோம் அப்படின்னா 1 month ஃப்ரீயா வரும் சார். இதுல இந்த 150 MBPS ஸ்பீட்ல இருக்க எல்லா பிளானுமே பாத்தீங்கன்னா ஆஃபர்ல. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர்ல வரும் சார். ஓகே மேடம். சரி மேடம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அந்த இதெல்லாம் எப்படி? எஸ் சார். இப்போ நீங்கள் எடுக்கும் போதே 1 மாதம் பிளானாக எடுத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும் சார். எவ்வளோ மேடம் கொடுக்க முடியும்? 590 ரூபாய் வரும் சார். ஓகே மேடம். அவ்வளோதான், வேற மோடத்துக்கு இதுக்கு தனியாக கிடையாது. சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் எடுக்கும் போதே 3 month பிளானாக எந்த பிளானாக இருந்தாலுமே 3 monthக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் கிடையாது சார். ஓகே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தந்துருவாங்க. ரெண்டாவது ரவுட்டர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏன்னா சிங்கிள் மந்த் எடுத்தீங்க அப்படின்னா டூயல் பேண்ட் ரவுட்டர் 2,500 ரூபா வரும் சார். இந்த ஆஃபரில் 3 monthக்கு எடுத்தோம் அப்படின்னா 1000 rupeesக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். இது 1 year பிளான்னா 1 year பிளான்னாலும் 1000 rupeesக்கு வரும் சார். இல்லை ரவுட்டர் வந்து ஃப்ரீயாக கிடையாதா? ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது சார். ஓகே மேடம். அமௌண்ட் தான் இருக்கு. ஆனால் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் மட்டும் ஃப்ரீ. ஆமாம் சார். இன்ஸ்டலேஷன் சார்ஜஸும் ஃப்ரீ. ரெண்டாவது வந்து ரவுட்டர் வந்து ஆஃபரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். 2,500 ரூபா காஸ்ட்டு 1,500 டிஸ்கவுண்ட் ஆகி 1000 மட்டும் அமௌண்ட் வரும். டூயல் பேண்டா சிங்கிள் பேண்டா மேடம்? சிங்கிள் டூயல் பேண்டு சார். சிங்கிள் பேண்ட் வந்து 1,300 ரூபாய் வரும். அது வந்து நீங்கள் 3 month பிளான்ல எடுத்தீங்க அப்படின்னா 500க்கு தருவாங்க சார். ஓகே மேடம். ஓகே. அது மாதிரி சார். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபர் எல்லாம் இருக்குது சார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணால் வித்தின் 2 hours வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. மேடம் எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்கள் கரெக்டான விஷயம் கேட்டீங்க. அதாவது நான் ஏற்கனவே இந்த என்கொயரிக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு தான் இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கனெக்ஷன் எடுத்துக்கிறோம் சார். இல்லை சார், உங்களுக்கு நீங்கள் மேபி வந்து 9th அன்னைக்கு நீங்கள் என்கொயரி பண்ணியிருந்துருப்பீங்க சார். ஓகே. அதனால உங்களுக்கு டிலேவே வந்துருக்கும் சார். ஏன்னா 9th அன்னைக்கு நீங்கள் வந்து ஈவினிங் ஆஃப்டர் வந்து 6 o'clock மேலே நீங்கள் கால் பண்ணியிருக்கிறதுனால அப்டேட் பண்ண முடியாது. ஓ சரி சரி சரி. அது மாதிரி தான். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஒர்க்கிங் டே கிடையாது. அந்த ரீசன்னால தான் இன்னைக்கு சரி மேடம். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ சண்டேன்னு இருந்ததுன்னா சார் கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஓ சரி சரி. கஸ்டமர் கேர் வந்து 24 hours ஒர்க் பண்ணுவாங்க சார். ஓகே மேடம். அந்த கஸ்டமர் கேர் ரிலேட்டடாக நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் ஆயிரும். அதுலேருந்து உங்களுக்கு டீம் வந்து செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணி தந்துருவாங்க சார். ஓகே மேடம். ஓகே ஓகே சார். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஓகே மேடம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ரவுட்டருக்கு நான் சார்ஜஸ் கொடுக்குறீங்கல்ல, அந்த சார்ஜஸ் வந்து ரீஃபண்டபிள் தான் சார். ரீஃபண்டபிள்னா எப்படின்னா வித்தின் 0 to 90 daysக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர் உங்களுக்கு யூசேஜ் இல்லை திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட ஓன் யூசேஜ் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் சார். இல்லை நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வைஸும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் சார். இப்போ 500 கொடுக்குறீங்க 90 daysக்கு மேலே அதுக்கப்புறமேட்டு அமௌண்ட் அந்த ரவுட்டரை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா 75% வந்து தருவாங்க சார். ஓகே மேடம். அது மாதிரி டிஃபர் ஒவ்வொரு மாசத்துக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க தர ரவுட்டர் வேற நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியாதுல்ல மேடம்? யூஸ் பண்ணிக்கலாமா? ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா?
சார் நம்மளோடதுல வந்து வேற எந்த ரவுட்டருமே எங்களால கான்ஃபிகர் பண்ண முடியாது சார். ஓகே ஓகே அதான் கேட்டேன். எங்களோட ரவுட்டர் இந்த ரவுட்டர் வந்து நீங்க இஜேடி மூலமா இருந்துச்சுன்னா வேற எதுலையும் கனெக்ட் பண்ணலாம் சார். வேற எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் அவங்க எடுக்கிறவங்கள பொறுத்து தான் சார். அப்டேட் பண்ணாதான். ஓகே மேடம். ஓகே சைடில் சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது சார். ஓகே மேடம். ஓகே.